தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக கட்சி சார்பாக வேலூர் மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் தேமுதிக கட்சி மண்டல தேர்தல் துணை பொறுப்பாளர் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள் மற்றும் தேமுதிக கட்சி விவசாய அணி துணை செயலாளர் வேலூர் மாநகர மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள் கலந்து கொண்டு தொகுதி பொறுப்பாளர்களை அறிமுகம் படுத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பூத் கமிட்டி குறித்தும் கட்சி பொறுப்பாளர்கள் வேலைப்பாடுகள் குறித்து பேசினார்கள். இக்கூட்டத்தில் மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம், மாவட்ட அவைத் தலைவர் ஜெகதீசன், காட்பாடி தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார், வேலூர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஞானவேல், ஜமுனாராணி, செயற்குழு தயாளன் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ்பி முரளி, அப்துல் ரசூல், சரவணன், தன்ராஜ், கேப்டன் மன்ற செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர்கள் அண்ணாதுரை, வேல்முருகன், முத்து, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மகாலட்சுமி, துணை செயலாளர்கள் குணசுந்தரி, நிஷா, ஜோதி, லதா, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் காசிநாதன், துணை செயலாளர் தயாளன், ஒன்றிய செயலாளர்கள் வி கே சுரேஷ்பாபு, விநாயகம், முருகன், மணிகண்டன், திருவலம், பேரூர். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதி செயலாளருடைய பதவி அவங்களுடைய பட்டியல் 11 பேருடைய பட்டியல் 12 பகுதி செயலாளர் தரணும். இந்த ஒன்றியம் 4 ஒன்றியம் சொன்னீங்க, அந்த 4 ஒன்றியத்திலையும் அந்த பட்டியல் எனக்கு வேணும். ஏன்னா அதே நேரத்தில் இந்த 2 சட்டமன்ற தொகுதி, அதாவது காட்பாடி, வேலூர், இந்த 14 மாவட்ட நிர்வாகிகளையும் அணி நிர்வாகிகளையும் ஒட்டுமொத்தமா 2 பகுதியா பிரிச்சு சரிபாதியா அவங்ககிட்ட இவங்ககிட்ட கொடுத்து அதை வழி நடத்தணும். அவங்க 2 பேர் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட மாவட்ட செயலாளர் திருப்பி அனுமதி கேட்டு உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இன்னில இருந்து அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. BLA 2 பூத் கமிட்டி இதெல்லாம் முறையா பண்ணி கொடுங்க. நிச்சயமா நம்ம அந்நியார செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில 2026 அமர வைப்போம். அந்நியார் யாரை கை காட்டுறாரோ அவர் முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இவ்வளவு பேரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நான் ஒரு இடமா கூட்டம் நடத்துகிறோம். சென்னையில் மாநகரத்தில் அவர் பொறுப்பாளர் ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிக்கிறாங்க. நானும் ஒத்துழைப்பு கிளம்பிட்டேன். பஸ்ல போயிட்டு நைட் 9:30 மணிக்கு பஸ் விட்டு இறங்க போறேன். போன் வருது, எங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அப்பா ஒரு கை கால் சரியா வரல அப்படின்னு சொல்லி போன் வருது. இப்போ நம்ம BLA 2 முக்கியமான பங்கு தேர்தல் நேரத்தை பத்தி இந்த நேரத்தில் கூட எல்லா மாவட்டத்தில் இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாருமே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுல எங்க அப்பா தலைமையில தூக்கி வச்சுன்னா கேப்டன் இன்னும் போனேன். தீபம் சுத்தம் நின்றாச்சு, முரசம் ஜெயிச்சாச்சு, நின்று தோத்தாச்சு, 3 மாவட்ட செயலரோட சேர்ந்து பயணிச்சாச்சு. எல்லாம் ஒண்ணுமே நம்ம நேரம் யாருமே மேல வந்தல. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிறோம். அண்ணன் நகர செயலாளர் எப்படி கஷ்டப்பட்டாரு, அதனால தொகுதி பொறுப்பாளர்னா இங்க பாருங்க, இன்னைக்கு 2 பேரை தொகுதி பொறுப்பாளர் போட்டுலன்னா போட்ட லிஸ்ட் எத்தனை பூத் எந்தெந்த பூத் 2 தொகுதி, வேலூர் 1, காட்பாடி 1. வேலூர்ல மாவட்ட நிர்வாகி பிரிச்சு போகணும், காட்பாடி மாவட்ட நிர்வாகி பிரிச்சு போகணும். இப்ப என்ன சொல்ல நீ சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்களா நாளே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் மாற்றி வந்துருக்கீங்க. அந்த கட்சி அப்பத்திலிருந்து கட்சியிலே இருக்கிறோம். சொல்லுங்களா? நான் நான் MA MPH சொல்லுங்களா? நான் அந்த மைண்ட்லாம் போல என்னோட சொந்த பிசினஸ் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட். அதனால என்னோட ஃபுல்லா அப்பத்திலிருந்து கட்சி எனக்கு அரசியல் கத்து விட்டது 3 பேர். அந்த BP தூண்டு போறோம்னா
இப்பெல்லாம் அப்படியே போவோம் அப்படி சொல்லலாம். எலெக்ஷன் நாளைக்கு அந்த துட்டு என்றானா வேலை செய்த மொத்தம் முடியுவா எவனே தெரிய டோர் சாத்துறா தூக்குடா துட்டு போடா. இதுதான் தப்பாகும். 2 பொறுப்பாளரா தயவுசெய்து சொல்றேன், அனுசரிச்சு நியாயமா நீதியா நேர்மையானங்க விருப்பு வெறும் வீட்டு நடங்க. புருஷத்துக்கு ஆனவரு புருஷத்துக்கு ஆவாரு, சண்முகத்துக்கு ஆனவர் சீனுக்கு ஆனவரு அதான் பாக்காங்க. தயவுசெய்து சொல்றேன், மாவட்ட செயலாளரோட அதிகம் கவனிக்க மாட்டான். இதே காட்பாடியில நாயா பெயர் சுற்றி நிர்வாகிகள் தரணும் இல்லையா? உண்மையா சொல்லு. இன்னைக்கு 5 மாவட்ட செயலா பார்த்தேன், நான் பார்க்க. ஆனா இன்னைக்கு உன்னை வரவேற்கிறேன், சல்யூட் போடுறேன். இந்த மாவட்ட செயலோட கூட நான் போயிட்டேன்.